சேலத்திலிருந்து கோவை வழியே கேரள மாநிலம் மலப்புரத்திற்கு கடத்த முயன்ற 2 டன் எடையுள்ள ஜெலட்டின் குச்சிகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. போலீசார் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். கார்த்திக் வணக்கம். இந்த ஜெலட்டின் குச்சிகளின் பயன் என்ன? தற்போது போலீசார் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஏதேனும் வெளியிட்டிருக்கிறார்களா? விவரங்கள் என்ன? குச்சிகளை தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் இன்று அதிகாலை பறிமுதல் செஞ்சிருக்காங்க. அதாவது சேலம் கொச்சின் தேசிய நெடுஞ்சாலை வழியாக உரிய ஆவணங்களின்றி வெடிபொருட்கள் கடத்தப்படுவதாக தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசாருக்கு அண்மையில் தகவல் கிடைத்திருக்கு. இது தொடர்பாக அங்கு தொடர்ந்து ரோந்து பணியில் தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் ஈடுபட்டிருக்காங்க. இந்த சூழல்ல இந்த நேற்றைய இரவு சேலத்திலிருந்து கோவை வழியாக கேரளாவிற்கு வாகனத்தில் 2 டன் அளவிலான அந்த ஜெலட்டின் குச்சிகள் கடத்தி சென்றிருக்காங்க. தற்போது அந்த அதிகாலை அங்கு ரோந்து பணியில் ஈடுபட்டிருக்கும் போது அந்த வாகனத்தை தடுத்து நிறுத்தி சோதனையில் ஈடுபட்ட போது அந்த ஜெலட்டின் குச்சிகளுக்கான எந்த விதமான உரிய ஆவணங்களும் இல்லை. அதே சமயம் இது எங்கே கொண்டு செல்கிறார் என்ற தகவலும் சொல்லாமல் இருந்தனால அவர்களை தற்போது சிறைப்பிடித்து தற்போது போலீசார் விசாரணை நடத்திட்டு வராங்க. தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் கொடுத்த புகாரின் அடிப்படையில் மதுக்கரை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த ஜெலட்டின் குச்சிகள் கேரளாவில் இருக்கக்கூடிய குவாரிகளுக்கு வெடிபொருளாக பயன்படுத்துவதாக ஒரு தகவல் இருப்பதாகவும், இல்லை வேறு ஏதாவது காரணத்துக்கு பயன்படுத்த எடுத்துச் செல்லப்பட்டதா என்ற கோணத்துல போலீசார் விசாரணை மேற்கொண்டு வராங்க. விசாரணையின் முடிவில் இந்த குச்சிகள் எதற்காக எடுத்துச் செல்லப்பட்டது, எங்கிருந்து எடுத்துச் செல்லப்படுகிறார்கள், உரிய ஆவணம் இல்லாத காரணம் என்ன என்ற பதில்கள் நமக்கு கிடைக்க வரும் என தெரியப்படுகிறது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி கார்த்திக். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.